மாநிலத்தில் நடைபெற்ற 4வது தேசிய அளவிலான சாஃப்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளி மாணவர்கள் சிறப்பாக விளையாடி 2ஆம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் 23 மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதில் கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூரில் அமைந்துள்ள கார்த்தி வித்யாலயா பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தேசிய அளவில் 2ஆம் இடத்தை பெற்று பள்ளிக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா பள்ளியில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கார்த்திக் வித்யாலயா கல்வி குழும தலைவர் கார்த்திகேயன் மற்றும் கார்த்திக் வித்யாலயா பல்நாட்டு பள்ளி தாளாளர் டாக்டர் பூர்ணிமா கார்த்திகேயன் ஆகியோர் மாணவ மாணவிகளை வெகுவாக பாராட்டினர். எங்களது சங்கம் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற பொழுது எங்கள் சங்கத்திற்கு மாவட்ட அளவில் ஒரு பெருமையை சேர்த்து தந்த உங்கள் அனைவருக்கும் இந்த பள்ளி சார்பாக எங்கள் சங்கத்தில் நான் பள்ளிகள் எல்லாம் இன்று மதிப்பெண் என்று மதிப்பெண் பின்னணி மாணவர்களை துரத்தி அடித்து அவருடைய சிந்திக்கும் திறனையும் விளையாட்டு ஊக்கத்தையும் மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுள்ள மாணவர்கள் தான் அறிவு நிலையில் குறைவானவர்கள் அல்ல. அப்படியே இருங்க. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வலியுறுத்தி கும்பகோணத்தில் திமுக மற்றும் தோழமை கட்சியினர் 1000 கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான சட்ட மசோதா நகலை எரித்தும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். நாடாளுமன்ற மறுசீரமைப்பினால் வட மாநிலங்கள் பலன் பெறும், தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கும். இந்திய அளவில் குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக அமல்படுத்தியது தமிழ்நாடு. இதன் விளைவாக தமிழகத்தில் மக்கள் தொகை கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்டது. தற்போது மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்படும் என்ற தகவலால் இந்தியாவில் கடுமையாக பாதிக்கப்படும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. கும்பகோணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கணக்கான திமுக மற்றும் தோழமை கட்சியினர் ஒன்று கூடி கருப்பு சட்டை, கருப்பு கொடி, 1000 கருப்பு பலூன்கள் என எங்கும் கருப்பு மயமாக ஊர்வலமாக சென்று 1000த்திற்கும் மேற்பட்ட கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மசோதா நகலினை எரித்தும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனால் கும்பகோணம் நகரில் பரபரப்பான சூழல் நிலவியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், 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 தமிழ்நாடு போராடும். வந்திக்காதே வந்திக்காதே தமிழ்நாட்டை வந்திக்காதே தமிழ்நாட்டை வந்திக்காதே. கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து தொகுதி மறுசீரமைப்பை கண்டிக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு பூராவும் அனைவருடைய வீடுகளில் கருப்பு சட்டையும் கருப்பு கொடி சட்டையும் கருப்பு அணிந்து எங்கு பார்த்தாலும் தமிழ்நாடு பூராவும் கருப்பாக தெரிய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்காக ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்கிறது. குறிப்பாக சட்ட நகல் எரிப்பு, போராட்டம் வெல்லட்டும், மிரட்டி அடிப்போம், மிரட்டி அடிப்போம். பாஜக கூட்டணி தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம். போராட்டம் இது போராட்டம்.
நகல் எரிக்கின்ற போராட்டம். சட்ட மசோதாவை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது பெண்களுக்கு எதிரானது என்றும் தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா நிறைவேற்றினால் கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு தற்போது உள்ளதை விட 50% கூடுதல் பலம் கிடைக்கும் என்றும் பாஜக நிர்வாகி நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு வாக்கு கேட்டு குன்னம் தொகுதிக்குட்பட்ட வேப்பூர் கிராமத்தில் நடிகை கஸ்தூரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை தாக்கல் செய்து பிரதமர் மோடி பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் அதை ஏற்க மறுத்து போராட்டம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா நிறைவேறினால் தமிழ்நாட்டிற்கு தற்போது உள்ளதை விட 50% வலு சேர்க்கும் என்று தெரிவித்த அவர், இந்த மசோதாவால் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்றால் தமிழக பாஜக தலைவர்களோ எடப்பாடி பழனிசாமியோ விட்டுக் கொடுத்து விடுவார்களா என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டிற்காக போராடுவதாக கூறி வரும் முதல்வர் ஸ்டாலின் தலைவராக இருக்கும் திமுகவில் கூட்டணி அமைத்துள்ள கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் 13 பேர் உள்ளனர். ஆனால் கேரளாவில் முல்லை பெரியாறு பிரச்சனையையோ கர்நாடகாவில் மேகதாது அணை பிரச்சனை குறித்து குரல் எழுப்பாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிற்கு அனைத்தும் கிடைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், ஐஜேகே வேட்பாளர் சரண்யாவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு இரட்டை விரலை காட்டி வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியுடைய கனவுகளை நினைவாக்கும் ஒரு ஒன்றுபட்ட செயல் வீரர் அணியாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருகிறது. அதுல பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதிலும் முன்னுரிமை கொடுப்பதிலும் மோடிக்கு நிகர் மோடி மட்டுமே. இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. திமுகவுக்கு மட்டும்தான் அது கெடுதலா? காங்கிரஸுக்கு மட்டும்தான் அது பிரச்சனையா? எந்த ஒரு உண்மையான தமிழனாக இருந்தாலும் தமிழகத்துடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்படி பார்த்தா மரத்தமிழன், உண்மை தமிழன், புரட்சி தமிழன் எடப்பாடியார் தானே. இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளையோ இல்ல சீட்டையோ விட்டு கொடுத்துருவாரா? கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிறத விட 50% உயரத்தான் செய்யுமே தவிர எந்த இடத்திலையும் எதையும் விட்டு கொடுக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு உண்மை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முருகன் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியம், வழுதாவூர், நெற்குணம், சித்தலம்பட்டு, PS பாளையம் ஆகிய கிராமங்களில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலை தொட்டு கேட்டுக்கிறேன். என்னுடைய வீடு அடிவாசல் கிருஷ்ணநகர் திருக்குமில்ல. எப்போ முழுவதும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் மணப்பாக்கம் ஊராட்சியில் மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக விசிக சார்பில் போட்டியிடும் பன்னீர்தாசுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். ஊராட்சியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் பன்னீர்தாசுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
இதில் பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார், கவுன்சிலர் ரமேஷ், ஒன்றிய கவுன்சிலர் தத்தலூர் தனசேகரன், தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சேகர், தமிழ்மணி, தேமுதிக ஒன்றிய செயலாளர் தாழை ரவி, கன்னிக்கோவில் முன்னாள் கிளை செயலாளர் புருஷோத்தமன், இளைஞரணி சுதாகர், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் வளர்மதி, உமாபதி, கிளை செயலாளர் உமாபதி, பிரதிநிதி சீனு ஆகியோர் உடனிருந்தனர். இப்போ வந்து மினி பஸ் எல்லா இடத்துலயும் வந்த உடனே முதல்ல அருமை சகோதரர் கொஞ்ச நேரம் மைக் அண்ணங்கிட்ட கூட இப்படி நில்லுங்க. பானை சின்ன தமிழகத்தின் முதன்மை மருத்துவமனையாக விளங்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மைய மருத்துவர்கள் 60 வயது மூதாட்டியின் கீழ் முதுகில் கடுமையான வலியை ஏற்படுத்தி வந்த சூடோ மெனிங்கோசெல் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். மூளை மற்றும் தண்டுவடத்தை பாதுகாக்கும் என அழைக்கப்படும் ஒரு பெரிய சுட்டியை நிறமற்ற செரிப்ரோஸ்பைனல் திரவம் நிரம்பிய இந்த அசாதாரணமான கட்டி 5 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு மருத்துவமனையில் செய்யப்பட்ட தண்டுடை அறுவை சிகிச்சையின் பக்க விளைவாக உருவாகியிருக்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கன்னியாகுமரி வருகை தந்த புனித நாளில் மானனீய எஸ் வேதாந்தம்ஜி அவர்கள் ஆசியோடு விஸ்வ இந்து வித்யா கேந்திரா பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் விஸ்வ இந்து வித்யா கேந்திரா பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் மாநில துணைத் தலைவர் டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற வரலாற்று நிகழ்வு பேராசிரியர் பொன்கே பெருமாள் உடனிருந்தார். मेरा सौभाग्य है schools, 10,000 children, 650 teachers, 290 staff. Wow. Everyone contributed. Okay. This is a gift for my golden jubilee. You have been to Kanyakumari. Saraswati Namaskritya. மதுரை விமான நிலைய இயக்குநருக்கு இன்று காலையில் அனுப்பப்பட்ட மின் அஞ்சலில் 2 மணி நேரத்திற்குள் வெடிகுண்டுகள் வெடிக்கும் என மிரட்டல். மேலும் முக்கிய பிரமுகர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் வெடிப்பின் தாக்கம் 2 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் குண்டு வெடிப்பு தடுப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மின்னஞ்சல் அனுப்பியவரை கண்டறிய தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
டோர் ஓப்பன். மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டம் அக்கநாயக்கன்பட்டி கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய திருமண மண்டபம் திறப்பு விழாவிற்கு கோவை லீப் கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் பாண்டியராஜன் தலைமையிலும் கமிட்டியாளர்கள் கருப்பசாமி, ரங்கநாதன், சுடலைமணி, நகுலன் முன்னிலையிலும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை நெல்பேட்டை பகுதியில் உள்ள தயிர் மார்க்கெட்டில் முட்டை கடை நடத்தி வரும் அன்பழகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ராஜேஸ்வரி மற்றும் அவரது குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ராஜேஸ்வரி குடும்பத்தினர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முட்டை கடை நடத்தி வரும் அன்பழகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் மதுரை மாநகர காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பகை என் கடையில் என் மகன் நான் லட்சுமி ஈஸ்வரிங்கிறவளுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 7 வருஷம் ஆச்சுயா தரலையா. செய்முறை 20,000 செஞ்சதுக்கு அவன் ரொம்ப தரக்குறைவாக காசு கொடுக்காம 7 வருஷமாக என்னை தரக்குறைவாகவே பேசிக்கிட்டு இருந்தாயா. அப்போ நான் பாண்டியம்மாங்கிறவர்கிட்ட சொன்னேன், என் காசை கொடுக்க சொல்லி எதுக்கு தரக்குறைவாக வெளியே இருக்காங்கய்யா. என் மகன் வா போலீஸ்காரங்க விஜயகுமார் நீ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுன்னு கூட்டிகிட்டு போய் என் மகனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்கய்யா. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பழனி நகரில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் அதிரடி கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்ய வேல் ரவுண்டானாவில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் அணிவகுப்பு நடைபெற்றது. மார்க்கெட், பெருமாள் கோவில் வீதி, காரமடை மற்றும் பழைய தாராபுரம் சாலைகளில் சீருடை அணிந்த வீரர்களின் அணிவகுப்பால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. வாக்காளர்கள் எந்தவித மிரட்டலுக்கும் பயப்படாமல் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலை முன்னிட்டு பழனி தொகுதி முழுவதும் பறக்கும் படையினரின் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தற்பொழுது நடைபெறவுள்ள தேர்தல் 3 மாடலுக்கான தேர்தல். திராவிட மாடல், அடிமை மாடல், சினிமா மாடல் களத்தில் உள்ளது. திராவிட மாடல் மக்களுக்கு கல்வியை கொடுத்தது. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பெருமையை சேர்த்தது. மொழி மானத்தை காப்பாற்றியது. தற்போது இன மானத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறது. அடிமை மாடல் தன்மானத்தை, சுயமரியாதையை தூக்கி கொண்டு போய் மோடி காலில் போட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கும் வகையில் தொகுதி மறுவரையறை ஒன்றிய அரசு தற்பொழுது தேர்தல் நேரத்தில் கொண்டு வருகிறது. இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எடப்பாடி தலைமையிலான அடிமை மாடல் வாய்மூடி உள்ளது. இத்தகைய அடிமை மாடல் நமக்கு தேவையா என மக்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். சினிமா மாடல் என்று ஒன்று உள்ளது.
சினிமாவில் ஒரே படத்தில் டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். ஆனால் அரசியலில் அப்படியே முதல்வர் ஆகிவிட முடியுமா என விஜயை நோக்கி கேள்வி எழுப்பினார். என்னுடைய அளவிற்கு அரசியல் பேசியுள்ளாரா விஜய்? தமிழ்நாட்டு மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்திற்கோ பிரச்சனை வந்தபோது போராட்ட களத்திற்கு வந்துள்ளாரா? சினிமாவில் திறமையை பார்த்து மக்கள் வைத்த அன்பை தற்பொழுது அரசியலில் பயன்படுத்த நினைப்பதாக பிரகாஷ் ராஜ் விஜய் குறித்து கடுமையாக சாடினார். கிராமங்களே இல்லை. உள்ளூர் வெளியூர் என்பது மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது யார் அவர்களோடு நிற்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அது தீர்மானிக்கப்படுமே தவிர ஒருவர் பிறப்பதினாலேயே யாரும் அப்படி பார்த்தா முருகன் கூட வெளியூர் தான். இந்தியாவை பல துண்டுகளாக பிரிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் தென்னிந்தியாவை பார்த்து சொல்கிறார்கள் வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு தவளைகளோட சாம்ராஜ்யம் இருக்கு. தவளைகள் எல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு நடுவில் ஏதோ மனதாபம் இருந்தாலும் பேசிக்கிட்டு ஒரு மாநிலம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவான், டே நான் தான் ஆளுவேன், நான் தான் தலைவன் ஆகுவேன் அப்படின்னு சொல்லுவான். எடப்பாடியோ படப்பாடியோ யாரோ, அல்ல விஜயோ யாரோ. அப்ப தவளைகள் என்ன சொல்லுது, அப்பப்பா அப்படியெல்லாம் திடீர்னு ஆயிட முடியாதியா, எங்கெங்க இந்த வந்து நீ இந்த தவளையோட இந்த கிணறு இருக்குல்ல, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதோடைய தன்மானத்தை காப்பாத்துறது. தமிழகம் முழுவதும் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை முன்னிறுத்தி ஆதரவு திரட்டி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈச்சங்கரணை, கருமாரப்பாக்கம், முள்ளிக்கொளத்தூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் பன்னீர்தாஸ் திறந்தவெளி வேனில் பானை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழி நெடுகிலும் இளைஞர்கள் பட்டாசு வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் பன்னீர்தாஸ் கூறுகையில், ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் செல்லும் திராவிட மாடல் அரசின் அடுத்த சாதனையை பறைசாற்றும் விதமாக தளபதி மு.க. ஸ்டாலினின் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் அனைவரும் தனக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி, திருக்கழுக்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவர் கரியசேரி சேகர், திருக்கழுக்குன்றம் ஒன்றிய துணை சேர்மன் பச்சையப்பன், மாவட்ட கவுன்சிலர் ரமேஷ், ஒன்றிய பொருளாளர் தனசேகர், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஞானப்பிரகாசம், சுகுமார், ராஜேஸ்வரன் உட்பட திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், ஒன்றிய மாணவரணி அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான கடப்பாடி விசிக மாவட்ட செயலாளர் கனல்விழி, ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஈசிஆர் அன்பு, மணமை சண்முக சுந்தரம் உட்பட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அனைத்து அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எல்லாரும் நாளைக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, மறந்துடாதீங்க. பானச்சின்னா நம்ம சிறப்பான வரவேற்பு நல்கிய நம்முடைய முள்ளிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அருமை தம்பி தனியோருக்கு நம்முடைய முன்னிறுத்தின நன்றி கழக தோழர்களே, தாய்மார்களே, அன்பு சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் மாநில அளவில் நடைபெற்ற சிபிஎஸ்இ தேர்வில் மீண்டும் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த சைத்தன்யா பள்ளி மாணவ மாணவிகள் 90% அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளதற்கு விருது வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது. சிபிஎஸ்இ தேர்வில் மாநில அளவில்
498 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும், 497 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும், 496 மதிப்பெண்கள் 6 மாணவர்களும், 495 மதிப்பெண்கள் 6 மாணவர்களும் பெற்றுள்ளனர். மேலும் 95 மாணவர்கள் 490 மதிப்பெண்கள் பெற்றும், 340 மாணவர்கள் 480ற்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றும், சராசரியாக 420 மதிப்பெண்கள் பெற்று தமிழகத்தில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா 100% தேர்ச்சி பெற்று 1600 மாணவர்கள் 90% மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இவர்களை ஊக்குவித்து விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகளின் இயக்குநர்கள் சீமா, நாகேந்திரா கலந்து கொண்டு மாணவர்களின் திறமை மற்றும் ஆசிரியர்களின் சிறந்த பயிற்சி, பெற்றோர்களின் ஊக்குவிப்பு இதற்கு காரணம் எனவும் மாணவர்கள் ஒரு இமாலய சாதனை படைத்துள்ளனர் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகளின் முதல்வர்கள், பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி குழுமம் மீண்டும் மீண்டும் சாதனை பெற்று அதன் வெற்றி வாகையை சூடியிருக்கிறது. நேற்று 10th CBSE போர்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி குழுமத்தில் படிக்கக்கூடிய ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாணவர்கள் 498 மதிப்பெண்கள் எடுத்து தமிழ்நாட்டில் முதல் 2 இடத்தை பிடிச்சிருக்காங்க. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் 14வது வார்டு சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்ட போது தர்கா சாலை அருகே வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், மண்டல குழு தலைவர் ஆகியோருக்கு மாமன்ற உறுப்பினர் மங்கையர்கரசி ராஜ்குமார், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராஜ்குமார் தலைமையில் பேண்ட் வாத்தியம் முழங்க மலர் மாலை, சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன், விசிக மாவட்ட செயலாளர் தமிழரசன், தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக கொடியேந்தி முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டனர். முன்னதாக வேட்பாளர் வருகையை முன்னிட்டு கூட்டணி கட்சியின் வண்ணம் பொருந்திய பலூன்களை கைகளில் ஏந்தியும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க குத்தாட்டம் போட்டு திருவிழா போன்று காணப்பட்டது. முரசு சின்னத்தை வாக்களிப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய கேப்டன் விஜயகாந்தனுடைய ஆதரப்பட்ட வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்கள் உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கின்றார். மிக சிறப்பான முறையிலே வரவேற்பு கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் நன்றி. இந்த நேரத்திலே ராஜ்குமார் அவர்களுக்கும் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் செம்மணந்தல் பகுதியில் ஊராட்சி செயலாளர் சுந்தர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உமா நடராஜ் தலைமையில் GR வசந்தவேல் வாக்கு சேகரித்த போது பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இதில் 20ற்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு GR வசந்தவேலு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார். பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர். செம்மணந்தல் சுந்தர் மற்றும் செம்மணந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் உமா நடராஜ் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் சட்டமன்ற வேட்பாளர் வசந்த வேலுவை உற்சாகமாக வரவேற்று ஆரவாரம் செய்தனர். உளுந்தூர்பேட்டை பொதுமக்கள் சட்டமன்ற வேட்பாளர் வசந்த வேலுவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கான தபால் ஓட்டுப்பதிவு வட்டாட்சியர் தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. மேலும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ள காவலர் பட்டாலியன் உறுப்பினர்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தும் வகையில் இந்த தபால் ஓட்டு நடைமுறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிமுக, திமுக, தவிக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் தபால் ஓட்டுப்பதிவுக்காக வந்திருந்த காவலர்களை நேரில் சந்தித்து தங்கள் கட்சிகளுக்கு ஆதரவு கோரி வாக்குகளை சேகரித்தனர். மேலும் கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட இந்த வாக்கு சேகரிப்பு நடவடிக்கைகள் காரணமாக தேர்தல் அலுவலகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசியல் சூழல் பரபரப்பாக காணப்பட்டது. தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்களின் வாக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் அரசியல் கட்சிகள் அவற்றை பெற தீவிர ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் அதிகாரிகள் கண்காணிப்பில் தபால் ஓட்டுப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்தி தண்டபாணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஆலப்பாக்கம் ஊராட்சிக்கு வாக்கு சேகரிக்க வருகை தந்த அவரை காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய அவைத் தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் திருமலை தலைமையில் பிடி நகர், கே நகர், சக்தி நகர், ஆலப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது வேட்பாளர் கார்த்தி தண்டபாணி பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுகையில், நான் வெற்றி பெற்றால் ஆலப்பாக்கம் ஊராட்சிக்கு தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் இந்த ஊராட்சிக்கு ஒதுக்குவேன் என தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர், ஒன்றிய செயலாளர் ராஜன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், காங்கிரஸ் கட்சியின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பால்ராஜ், வேண்பாக்கம் செல்வராஜ், ஆலப்பாக்கம் திமுக கிளைக்கழக நிர்வாகிகள், இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆரம்பத்தில் 10ஆம் எழுதப்பட்ட அந்த 10ஆம் திமுக ஆட்சி தான். என்ன சங்கம் தெரியுமா? பட்டம் யார் ஆட்சி வந்தது? திமுக ஆட்சி தானே இருந்தது. அதான் சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் ஏடிஎம்காரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. தம்பி கார்த்திக் அவர்கள் நந்திபுரம் குருவாஞ்சேரி நகராட்சி மன்ற தலைவர். அடுத்த பல்லாவரம் 26வது வார்டு திமுக சார்பில் வட்டக்கழக செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட் ஆகியோர் சூறாவளி பிரச்சாரம் செய்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தின் போது ராதா நகர் பிரதான சாலை, புறக்காவல் நிலையம் அருகே வேட்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், மண்டல குழு தலைவர், தெற்கு பகுதி செயலாளர் ஆகியோருக்கு மலர் மாலை, சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உங்கள் வேட்பாளர் அனகை முருகேசன், உங்கள் சின்னம் முரசு என இருசக்கர வாகனத்தில் கழக கொடியேந்தி வாக்குகளை சேகரித்தவாறு சென்றனர். Yeah.
தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் தொகுதி 26வது வார்டு திமுக சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட், மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் வாக்கு சேகரித்த போது குரோம்பேட்டை, ராதாநகர், ராஜாஜி சாலை அருகே 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு நாசர் மற்றும் மதிமுக மாவட்ட துணை செயலாளர் நாசர் தலைமையில் மலர் மாலை, சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் முஜிபுர் ரஹ்மான், செந்தில்குமார், மதிமுக பகுதி செயலாளர் மார்டின், சந்தோஷ்குமார், அதியமான், வாசு, இப்ராஹிம், ராமகிருஷ்ணன், துரை பாலாஜி அணி மற்றும் மகளிர் அணியினர், ராதாநகர் வியாபாரிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தேர்தல் சாசன கோரிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம் தனியார் கூட்டரங்கில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமு தலைமையில் நடைபெற்றது. கவிதா வரவேற்புரையாற்றினார். சமூக செயல்பாட்டு இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் ரெங்கநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பழங்குடி மக்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உரிமைகள் குறித்து பேசினார். அப்போது 2006ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வன உரிமை சட்டத்தின் கீழ் பழங்குடி மக்கள் காடுகளில் உள்ள தேன், கடுக்காய் மற்றும் விறகு போன்ற பொருட்களை எடுக்க உரிமை உள்ளது. மேலும் வனங்களில் ஆடு மாடு மேய்க்கவும் உரிமை உள்ளது. அதேபோல் நிலம் வைத்து பயிர் செய்வோருக்கு 10 ஏக்கர் வரை பட்டா பெற உரிமை உள்ளது. இந்த பட்டா ஆண், பெண் இருவர் பெயரிலும் தர வேண்டும். பழங்குடி மக்களை வனத்துறையினர் மிரட்டும் போக்கை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து வேட்பாளர்களிடம் உறுதிமொழி கேட்க வேண்டும் என கோரினார். இக்கூட்டத்தில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மீனாட்சி, தனலட்சுமி, விஜயா, அம்சவள்ளி, சாந்தி, செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெண்கள் இணைப்பு குழு ஜெகதாம்பாள் நன்றி கூறினார். அமைப்புகளும் எல்லா வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில நம்மளுடைய ஆதிவாசி அமைப்புகளும் சரி, குழந்தை அமைப்பும் சரி, இன்னைக்கு இந்த தேர்தல் கோரிக்கை வெளியிட்டு இருக்கிறோம். இந்த கோரிக்கையை பத்திரிகை துறை நண்பர்கள் வழியாக பத்திரிகைகள்ல வரும். அதே சமயத்துல நீங்களும் உங்களுடைய பகுதிகளில் வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு வரும்போது அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கு இந்த தேர்தல் கோரிக்கையை கொடுத்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகர் என்பவர் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை நிகழ்த்தினார். அப்பொழுது பேசிய அண்ணாமலை, பழனியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெரியசாமியின் மகன் பி செந்தில்குமார் உறுதியாக ஊழல் வழக்கில் சிறை செல்வார் என கூறினார். அது மட்டுமின்றி இந்த முறை பழனி தொகுதியில் செந்தில்குமார் நின்றிருந்தால் அவர் டெபாசிட் இழப்பார் என்பதை தெரிந்து கொண்டே அவர் தொகுதி மாறி சென்று விட்டார். மேலும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொம்மை போல் இருக்கிறார். அவருக்கு யார் கீ கொடுத்தாலும் மத்திய அரசை திட்டும் செயலை செய்யும் பொம்மை போல நடந்து கொள்கிறார். முன்னதாக இப்பொழுது திமுக கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாண்டி என்பவர் பழனியில் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே திண்டுக்கல் தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு தோல்வியுற்றவர் என கூறிய அண்ணாமலை, உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூரில் எவ்வாறு விலை போகும் என கம்யூனிஸ்ட் வேட்பாளரை கிண்டல் அடித்து பேசினார். பழனி மலைக்கோயிலுடைய கும்பாபிஷேகம்
கேட்ட வந்துவிட்டார். அவர் பயணி எங்கிருக்குன்னா செந்தில்குமார் போனார். ஐயா, என் மேல போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் ரத்து பண்ணுங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்யும். ஐயா, நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு போயிடுவேன். யாராச்சும் கைதானா அப்புறம் எந்த அளவுல போட்டுருவாங்க. நான் நடக்கிறதா உங்களுக்கு சொல்றேன். அதனால அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் ஐபி செந்தில்குமார் கைது செய்யப்படலாம் என்பதெல்லாம் 2025 ஆகஸ்ட் மாசத்துல அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இணை பொதுச் செயலாளர் வைத்தி போட்டியிடுகிறார். இவர் மருதூரில் இருந்து இளந்தங்குழி வரை டிராக்டரில் அமர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் போது நானும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன்தான், எனவே விவசாயிகளின் கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் என்று கூறியவாறு டிராக்டரில் வாக்கு சேகரித்தார். இந்த பரப்புரையில் அதிமுக நகர செயலாளர் முருகானந்தம், பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மூத்த குடிமக்களுக்கான தேர்தல் வாக்குப்பதிவை வாக்குச்சீட்டு முறையில் செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், இன்று சோகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நான் கீழ்சிவிரி கிராமத்தில் பிறந்து சென்னையில் மிகவும் சிரமப்பட்டு மருத்துவம் படித்து மக்களுக்கு சேவை செய்தேன். அதன்பின் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கரிசனம் ஏற்பட்டு 1989ஆம் ஆண்டு பாமக என்கிற அரசியல் கட்சியை தொடங்கினேன். அப்போது எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன் என்றும், கிளை சத்தியமாக என் குடும்பத்தினரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்றும் சத்தியம் செய்தேன். என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நெருக்கடியால் என் சத்தியத்தை மீறி 35 வயதுடைய அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகிக்க வைத்தேன். அதன்பின் மாநிலங்களவை எம்பி ஆக்கினேன். அவரின் குடும்பத்தினர் மனதில் பாமகவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்துள்ளது. டெல்லி சென்றபோது அன்புமணி என்னிடம் கட்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றபோது 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். பின்னர் அன்புமணிக்கு கொடுத்த கட்சி தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொண்டேன். பின்னர் என் மகள் ஸ்ரீகாந்தியை செயல் தலைவராகவும் கோகா மணியை கௌரவ தலைவராகவும் ஆக்கினேன். பின்னர் அன்புமணி கோமாளி வேஷமிட்டு பொய்யாக பேசி என் குடும்பத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கினார். அன்புமணி மனைவி சௌமியா என் பேத்திகளையும் தன்னை போல உருவாக்கி பாமக நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி என்னை நேசிப்பவர்களை திட்டமிட்டு தன் கூடாரத்தை அழைத்து சென்றார். நான் மருத்துவமனையில் இருந்தபோது அன்புமணி தன்னை பார்க்க விடாமல் பொய் சொல்கிறார். நான் மருத்துவமனையில் இருந்தபோது பலதரப்பு மக்களும் வேதனையோடு நான் நலம் பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். ஆனால் அந்த பொய்யர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொலைபேசியில் கூட பேசவில்லை. கடந்த முறை மருத்துவமனையில் இருந்தபோதும் அன்புமணி குடும்பத்தினர் வரவில்லை. எனக்கு வயதாகிவிட்டது என்றார்கள். இதற்காக நான் நீச்சல் அடித்து காட்டினேன். தினமும் நடக்கின்றேன். ஆனால் அந்த பொய்யர்கள் கூட்டம் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி வருகின்றனர். அன்புமணி தரப்பினர் நடிப்பதிலும் பொய் சொல்வதிலும் சிறந்தவர்கள். கட்சிக்கு யார் தலைவர் என்ற வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் உள்ளது. மருத்துவர்கள் பிரச்சாரம் செய்ய போக வேண்டாம் என கூறியுள்ளனர். ஆனால் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன். என் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஓய்வு எடுக்க மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.
எனவே நம் தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வாக்காளர்கள் ஆதரிக்க வேண்டும். கட்சியை அபகரிக்க முயற்சி செய்து முதலில் ஜி.கே. மணியின் பொறுப்பை பறித்தனர். அன்புமணி கட்சியை தொடங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். எவ்வளவு தள்ளி சார் உங்க கை வருது சார். லெஃப்ட் கேமரா கட் பண்ணுங்க சார். ஒவ்வொரு வெற்றிகளும் என்ற ஒரு எபிசோட் ஒரு தலைமைத்துவம் பயங்கரமான தலைமைத்துவம் சொல்லிக் கொடுக்கறதோ யார் சொல்லி என்ன சொன்னாலும் அவர் எந்த பேச்சு யார் பேச்சு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை தான் அவர் எப்பயுமே எடுப்பார். அவரு இன்னொன்று வந்து துரோகின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. துரோகினா முதல் துரோகி யாருன்னா அன்புமணி தான் முதல் துரோகி. ஏன்னா இந்த கட்சியையும் எங்க அப்பாவோட எல்லா விதத்திலையும் பொருளாதாரத்துல எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டு முதல் துரோகியே அவர் தான். அவருக்கு வந்து அந்த அருகதையே இல்லை. மற்றவங்க வந்து துரோகின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. இப்ப இந்த கட்சி நல்லா மந்திரி பதவியெல்லாம் வாங்கும்போது எங்க அப்பா வந்து நல்லா சம்பாதிக்கும் போது அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த கட்சி இந்த